ஆஸ்பிரண்ட்ஸ் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா மென்டல் அபிலிட்டியில் ஒரு முக்கியமான ப்ராப்ளம் பார்ப்போம். மீப்போவை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. டேர்ம்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா a⁻m+1 கொடுத்துருக்காங்க, a⁻m+2, a⁻m+3 கொடுத்துருக்காங்க. 3 டேர்ம்ஸ். இங்கே வந்து ஏ வந்து கொடுத்துருக்காங்க காமனாக எல்லாத்துலேயும் ஏ இருக்குது. அப்படின்னா நான் ஏ எடுத்து எழுதிக்கிட்டேன். நம்ம என்ன ஏற்கனவே பார்த்தோம், ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். எப்போதுமே வந்து என்னென்னா மீப்போவை HCF கேட்டாங்கன்னா எல்லாத்துலேயுமே இருக்கணும் அந்த டேம். அது வந்து ஃபஸ்ட்டு கண்டிஷன். ரெண்டாவது கண்டிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாத்துலேயுமே இருந்துச்சுன்னா அது எதில் வந்து என்னென்னா கம்மியான டிகிரியில் இருக்கோ அதுதான் எடுத்துக்கணும். எதில் கம்மியான டிகிரி இருக்குது? m+1 m+2 m+3 எது வந்து இருக்கிறதுலே கம்மியான டிகிரியில் இருக்குது அப்படின்னா m+1. ஸோ நம்ம என்ன எடுத்துக்கணும்? a⁻m+1 அப்படின்றது தான் மீப்போவை இதுக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா a³ - 1 அப்புறம் a² - 1 ரெண்டுத்தோட மீப்போவை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. முதல்ல நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதிக்கலாம். a³ - 1 இது எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணலாம் அப்படின்னா a³ - 1ம் a³ - 1³ வந்து ஒன்று தான். ஏன்னா 1 க்யூப் பண்ணால் சரி, 1 வந்து என்னென்னா பவரில் எந்த நம்பர் போட்டாலும் 1 தான் வரப்போகுது. ஸோ 1³ அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். இதுக்கு வந்து ஒரு ஃபார்முலா இருக்குது. a³ - b³ = a - b × a² + ab + b² அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. அப்படின்னா இங்கே ஏக்கு பதிலாக என்ன எடுத்துக்கிட்டோம்? ஏவே தான். பிக்கு பதிலாக என்னது? 1. அப்படியே மேலே எழுதுங்க. ஏக்கு பதிலாக அப்படியே ஏ, பிக்கு பதிலாக 1 × ஏக்கு பதிலாக a² + பிக்கு பதிலாக 1. அப்படின்னா என்ன வரும்? a × 1 வரும், அதனால் ஏ வரும். ப்ளஸ் பிக்கு பதிலாக 1. ஸோ 1² ஏ வரும். 1² வந்துன்னா 1 வரும். அடுத்தது இது எப்படியே எழுதலாம்? இது வந்து என்னென்னா அப்படியே வச்சுக்கலாம். சாரி, இதையும் பிரித்து எழுதலாம். a² - 1 எப்படி எழுதலாம்? a + b × a - b அந்த ஃபார்மேட்டில் a + 1 × a - 1 அப்படின்னு எழுதலாம். ஓகேவா? இப்போ ரெண்டுத்தையுமே வந்து பிரித்தாச்சு. இப்போ எது பார்க்கணும் அப்படின்னா ரெண்டுத்துலேயுமே காமனாக இருக்கணும். அப்போ தான் வந்து நம்ம அதை எடுத்து எழுத முடியும். a - b ரெண்டுத்துலேயுமே வந்து என்னென்னா a - 1 இருக்கா காமனாக? a - 1 இங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இன்னொன்று a² + a + 1 இங்கே இல்லை, அடுத்த டேர்மில் இல்லை. a + 1 இங்கே இல்லை. ஸோ a - 1 அப்படின்றது தான் இந்த சம்முக்கான ஆன்சர். ஓகேவா? இதோட இந்த வீடியோ முடியுது. நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு இம்பார்ட்டண்டான ப்ராப்ளத்தோடு பார்க்கலாம். தேங்க்யூ.